ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பார்த்தீங்களா, அது மோகன்ஜியால தான் முடியும். அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குது இல்லை, கோவப்படுது இல்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுது இல்லை, அப்படியே 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 என்ன என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்னு, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே தகிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல், தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமாக எடுத்து, என்ன துணிச்சல அத்தனைய வந்த அவரு படம் இயக்குனரா சினிமாவுக்குள்ள வந்ததுல இருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் நெஞ்சில, எத்தனை பீரங்கி தாக்குதல்கள், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எறிஞ்சு. அப்ப கூட நோகவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. இவர் டைலாக் பேசினாலே வெயிட்டா இருக்கும், ஸ்க்ரீன்ல நடந்து வந்தாலே அத்தாரிட்டி தெரியும். வில்லன், ஃபாதர் என எந்த ரோல் கொடுத்தாலும் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸும் ஸ்ட்ராங் பாடி லாங்குவேஜும் இருந்தால் அது இவரோட கேரக்டராக தான் இருக்க முடியும். இந்த திரைப்படத்தில் ராஜநாராயண சம்புவராயன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் வேலா ராமமூர்த்தி அவர்கள். ஊடக நண்பர்களுக்கும், திரௌபதி குடும்பத்தாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்தது தான் டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ள வந்ததுலேருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் எல்லாம் போகிறோம். தேனியில் ஒரு பெரிய செட்டு, நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும், இளைஞர்களுக்கும் யுத்த கலைகளை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னன்னா, வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணா வரவே இல்லை. என்ன காரணம்னா, கொரோனா டைம். இவ்வளோ பேரையும், அத்தனை ஆர்டிஸ்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேயில் 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டர். நான் சினிமாவுக்கு நடிக்க ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா, அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறதே பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பார்த்தீங்களா, அது மோகன்ஜியால தான் முடியும். அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குது இல்லை, கோவப்படுது இல்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை, அப்படியே 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 என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்னு, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே தகிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல், தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில்
என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமா எடுத்து, என்ன துணிச்சலா அத்தனைய வந்த அவரு படம் இயக்குனரா சினிமாவுக்குள்ள வந்ததுல இருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் நெஞ்சில, எத்தனை பீரங்கி தாக்குதல்கள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எறிஞ்சு, அப்ப கூட நோகவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. ஆச்சரியமா இருந்த அவர் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு இன்னும் உள்ள என்னன்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது, எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எடுக்கணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் ஆறு அண்ணல் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள சம்புவராய வீர வல்லாள தேவ சம்புவராயர் அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணன் சொன்னார், எத்தனையோ பேர் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு 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 எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் ஆசையில் வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனால் மோகன் கையில் கிடைச்சி என் கனவெல்லாம் அப்படியே கொண்டாந்து கண்முன்னாடி நிறுத்திட்டான் என் தம்பி அப்படின்னு. இன்னொன்று நான் இன்னொன்று நான் ஒரு ரைட்டராக இருக்கிறதால எந்த படத்துக்கு போனோம் இந்த டயலாக் பேப்பரை வந்த உடனே என்னடா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா ஏதாவது நேரிடும், ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கமாக வசனம். 14ஆம் நூற்றாண்டு கதை. அந்த தமிழ் வேணும். அந்த தமிழும் ஏன்னா பார்வையாளனே நெருக்கிடக்கூடாது, நடிகனையும் நெருக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் படிச்சுட்டு பேச வாயில சந்தனமாக மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம், உங்களை தான் மேடம், நீங்கள் தானே எழுதுனது டயலாகு. யார் டயலாகு? ஓ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, கேமராமேன், டிஓபி, ஆர்ட் டைரக்ஷன். பாம்பேயில் ஷூட் நடக்குது. பாம்பேலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் அந்த ஸ்டுடியோ போனால் பாருங்கள். இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன். நம்ம இப்படி இருக்கு உள்ளே போனால் நம்ம பார்வைக்கு நடிக்கிறவதெல்லாம் பெருசாக தெரியலைங்க. அந்த செட்டு, அந்த இதெல்லாம் அவ்வளோ நடிக்கிறவது எங்களுக்கு தெரியல. பாருங்க விஷுவலாக எல்லாமா எத்தனை வித்தையை வச்சிருக்காரு மோகன். இது அனைத்தும் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ஜிப்ரான் மியூசிக்கை கொளுத்திட்டீங்க நீங்கள். 2026 முக்கியமான படத்தை முக்கியமான ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க. இன்னொன்று தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி எங்கள் ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்டில் பார்த்தா அவரோட ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கும். வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அவர் ஆர்டர் இருந்தார். இல்லை முதல் படம் அடிச்சாரு பாருங்க சிக்ஸரு. ஒரு சிக்ஸர் 2-3 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. யாரு கிடைக்கும் இப்படி ஒரு திரௌபதி படம்? இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்துல அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சு, நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்து கொடுத்தீங்களா, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சு. இந்த வாய்ப்பு இல்லை, இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளர் கிடைச்சதுக்காக நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர் அத்தனை பேர் நட்டி, நம்ம தலைவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிக்கா என்ன இது அங்கே வந்து அவங்க முகம் தெரியல, நடிக்கிறவங்க முகம் தெரியல. ரிச்சர்டை பார்த்தா ரிச்சர்டா எனக்கு தெரியல, நட்டியை பார்த்தா நட்டியா தெரியல, கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல. பூரா அந்தந்த கேரக்டர் ஏன்னா நம்ம கற்பனையில் 1000 இருக்குது. நம்ம ஒரு ரைட்டராக வந்து அந்த வரலாறுகளை, அந்த ராஜசபையை,
அப்படி கூட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாள். நான் நேரம் பார்த்தேன், பாம்பேல பார்த்தேன். அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை இன்னொன்று, இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த திரௌபதி 2 திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர் அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை, அவருடைய வரலாறு, சரித்திரம் இது. ஆதாரம் இருக்கு, அண்ணல் வச்சிருக்காரு, கல்வெட்டுகள் சகலத்தையும் வச்சிருக்காரு. அவரை பற்றிய கதை. இதில் நான் முழு படத்தையும் பார்த்தேன். இதில் வந்து அந்த சாதி இந்த சாதி, அவர் இந்த சாதி, இந்த சாதி ஒரு குழப்பமும் வேணாம். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீரவல்லாள தேவராயர், இவரை பற்றி கதை. 1342 இறந்து கொண்டுட்டாங்க. மதுரை சுல்தான் வந்து கொன்றுறாரு அவர் 1342 அவர் சாகுறாரு. அன்று அவருக்கு அந்த வீரவல்லாளருக்கு திதி கொடுத்தவ சிவபெருமான், அண்ணாமலையார். இன்றும் 800 வருஷமாக அந்த திதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற போட்டுலாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும், யாரும் குழப்ப வேணாம். இது முழுக்க திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீரவல்லாள தேவராயர், அவரை பற்றிய கதை. இந்த சரித்திரத்தை, இது ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும், எல்லா எழுத்தாண்டுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம், தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்தில் பாருங்க, ஒன்று காட்டுக்கு பார்ப்போம். கற்பனையாக இருக்கும், புனைவுகளாக இருக்கும், காதல் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, அது வேற விஷயம். வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல? ஆனா இன்னொன்னு, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில ஒரு நிற்கிறார், அவ்வளவு அவருக்குள்ள இருக்குங்க. அப்படி ஒரு பெரு ஞானம் இருக்கு அவருக்குள்ள. இல்லை, அவ்வளவு நிறைவான ஒரு ஆள் அவர். சகலத்தை தேடி வச்சிருக்கிறார். எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா, யாருக்கு நான் கெடுதல் நினைச்சதில்லை, யாரும் கெட்டு போன்னு நினைச்சதில்லை. ஏன்னா நான் வந்து அப்படி நான் யாரையுமே நான் கெடுக்க நினைச்சதில்லை, கெட்டு போக நினைச்சதில்லை, யாரும் நான் பகையாளியும் இல்லைன்னு சொல்றாரு. அவருடைய பலமே அதுதான். அவருடைய பலமே இல்லை. மனுஷனுக்கு அவன் ஜோலியை பார்த்துட்டு அவன் திட்டமிடணும், அவன் முன்னேறி போகணும், அவன் இருக்கணும். அவனை நோண்டா அதை சொல்ல இதை சொல்ல, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து முன்னேற முடியாது. இந்த மோகன் வந்து எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் அடிச்சுட்டு வர்றாருன்னா காரணம் அவர் தன்னை அவ்வளவு தெளிவாக வச்சிருக்காரு. யாருக்கு சார்வாகவும் இல்லை, யாரையும் சார்ந்தும் இல்லை, யாரையும் சாடவும் இல்லை. அவர் யாரையும் சாடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வரலாறு அவர் எடுக்கிறார். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, எடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, எடு. அவர் ஒரு வரலாறு எடுங்க, தேவைப்படுது. அதுதான் தேவை இன்னைக்கு. இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வரலாறுகளை தமிழ் சினிமா முத்தையிலிருந்து எல்லாத்தையும் சொல்றேன். அப்படி மோகன்ஜி ஒரு பெருந்தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க, தெற்கத்து கதவுகளெல்லாம் திறந்துருக்கு, உங்களுக்காக தெற்கத்து வீதிகள் எல்லாம் திறந்துருக்கு. வாங்க, திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தில் நானும் மோகனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.